அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு ஆகிய இருவரும் அறிவிக்கிறார்கள், நாங்கள் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அப்போது அவர்கள், ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வே மிகப் பெரியவன் என்று கூறினால் அவரது இறைவன் அவரை உண்மைப்படுத்தி, வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நானே மிகப் பெரியவன் என்று பதில் கூறுவான். ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை என்று கூறினால், வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நானே தனித்தவன், எனக்கு இணை இல்லை என்று அல்லாஹ் கூறுவான். ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி உரியது, அவனுக்கே புகழனைத்தும் என்று கூறினால், வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கே அரசாட்சி உண்டு, எனக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ் கூறுவான். ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, எவ்வித திரும்புதலோ ஆற்றலோ அல்லாஹ்விடமிருந்தே தவிர வேறு இல்லை என்று கூறினால், வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னை கொண்டே தவிர திரும்புதலோ சக்தியோ இல்லை என்று அல்லாஹ் கூறுவான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, தன்னுடைய நோயின் போது இதை ஒருவர் கூறி மரணமாகிவிட்டால் அவரை நரகம் தீண்டாது என்று கூறினார்கள். திருமதி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி நேரத்தில் ஒரு மனிதனை, அவனுடைய ஆன்மாவை, அவனுடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய பெரும் ஆற்றல் உள்ளது இந்த கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, லா இலாஹ இல்லல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம். இதை நம்ம வேற எங்கேயுமே ஓதலை. சின்ன வயதுல மக்தப் மதரசாக்கள்ல நம்முடைய உஸ்தாத்மார்கள் நமக்கு போதித்த பாடம் தான் இதெல்லாம். இது கடைசி நேரத்திலையும் ஒரு மனிதனுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்கிறது அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. கலிமாவுடைய ஞாபகம் வர என்ன செய்ய வேண்டும்? கடைசி நேரத்தில் நோயினுடைய தாக்கம் அல்லாஹ் பாதுகாக்கணும். திடீர் மரணமாக இருந்தாலும் சரி, அல்லது படுத்த படுக்கையில் கிடந்த நோயின் மரணமாக இருந்தாலும் சரி, கடுமையான முறையில் வலி ஏற்படும். சொல்லப்படுகிறது, உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பின் துவாரத்தில் ஒரு பெரிய முட்கிளையை உள்ளே செலுத்தி வேகமாக இழுக்கும் போது எப்படி உடல் உறுப்புகளை அது கிழித்து கொண்டு வெளிவருகிறதோ அதே போல ஒருவனுடைய ரூஹு வெளியில் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதிலிருந்து தப்பிக்க முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இறைவா என் சக்கராத்தை நீ நல்லதாக ஆக்கிவை, என் உயிர் போகின்ற தருணத்தை நீ லேசானதாக ஆக்கிவை என்று அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. அதற்கு பிறகு இந்த கலிமா தையிபாவை தினசரி வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு நாளைக்கு கூட சொல்லாம அவர் இருந்ததில்லை. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நமக்கு பாக்கியத்தை தந்தாங்க. ஃபஜ்ர்லையும் அசர்லையும் நம்ம கண்டிப்பா இதை ஓதணுன்ற மாதிரி தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த திக்ர ஜஹரியை கொடுத்துருக்குறாங்க. திக்ர ஜஹரின்னு சொன்னா, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் என்ன செய்கிறீங்க, 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அஃதலு திக்ருன்னு சொல்லும் போது நீங்க சொல்றீங்க இல்லையா, இது நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இது தேவைப்படலை. ஏன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ்வா இருந்துச்சு. ஆனா பிற்காலத்துல மக்கள் மறந்துடக்கூடாது, வாழ்க்கையில இதை ஒரு அங்கமா வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்முடைய முன்னோர்கள் ஃபஜ்ர்லையும் அசர்லையும் இந்த திக்ருகளை என்ன செஞ்சாங்க, சொல்ல வைத்தாங்க. இன்னும் சில மஹல்லாக்கள்ல, ஷாபி மஹல்லாக்கள்ல பாத்தீங்கன்னா ஐங்கால தொழுகையிலையும் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய மக்களாக ஆக்குவானாக. கடைசி மரண நேரத்தில் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல், நெருடல் இல்லாமல் கலிமா தையிபாவோடு அவன் அளவில் சேரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக.